இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்குது, நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை தேடிய விஷயம் தானாக தேடியே வரும். ஸோ நேச்சர் வந்து உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானாகவே கொடுத்துரும். பட் நான் நினச்சது அதிகமாகவே கிடச்சிது. நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா கிடைக்கலன்னா அது ஹர்ட் ஆயிருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு மேலே ஒரு பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நான். ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி எங்கள் அம்மான்றது வாயில் என் வார்த்தை வரத்துக்கு முன்னாடியே ஸ்னேகா அப்படின்ற ஒரு வார்த்தை வர அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா. சரி, மேரேஜ் ஆன உடனே உங்களுக்கு வாங்கி கொடுத்த வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டா வெளியெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அது பெரிய கிஃப்ட் தான். உங்களுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிளான்லாம், நம்மளை வந்து ஜாலியாக வெளியே கூட்டிகிட்டு போன அந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் வேணும் அப்படின்லாம் நினச்சிங்க? கரெக்டாக ஒரு வைப் செட் ஆகணும்ன்ட்டு மட்டும் தான் இருந்துச்சு என் மைண்டில். வேற ஒன்றும் இல்லை. ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். ஹாப்பியாக வச்சுருக்காங்க.